நான் விஜயகுமார் ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற பழைய திரைப்பட நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை சாரதா அவர்கள். சாரதா அப்படின்னு சொன்னாலே ஊர்வசி அப்படிங்கிற ஞாபகம் வரும். ஏன்னாக்கா இவர்கள் 3 முறை தேசிய விருதுகளை வாங்கியிருக்கிறார். அந்த 3 முறையும் இவருக்கு ஊர்வசி என்ற பட்டம் வழங்கப்படும். ஊர்வசி பட்டத்தை பெற்ற முதல் தமிழ் நடிகையும் இவர்தான். ஒருவர் மட்டும்தான் அந்த பட்டத்தை பெற்று தமிழ் நடிகை ஆவார். அதுவும் 3 முறை ஊர்வசி பட்டம் பெற்று. இவர் 1945ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆந்திரா மாநிலம் தெனாலிங்கிற பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குண்டூர் என்ற ஊரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் வெங்கடேஸ்வர ராவ், சந்தியாதேவி. இவர்களுக்கு மகளாக பிறந்தவர் தான் சாரதா. இவருடைய இயற்பெயர் சரஸ்வதி. இவங்க தெலுங்குல ஆந்திராவில் பிறந்து தெலுங்கு படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. 8 வயசுல இருந்து பரதநாட்டியத்தை கற்றுக்கொண்டாங்க. சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொண்டார். இவர்கள் பிறந்தது ஆந்திராவாக இருந்தாலும் வளர்ந்தது முழுவதும் சென்னையில் தான் வளர்ந்தார். தமிழகத்தில் தான் வளர்ந்தார். இவங்க முதல்ல தெலுங்கு படத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க. தெலுங்கு படத்தில் நடிக்க ஒரு 200 படங்களுக்கு மேல தெலுங்கு நடிச்சிருக்காங்க. மலையாளத்துல கேட்டீங்கன்னா 150 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. கன்னடத்துல பாத்தீங்கன்னா 50 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. தமிழ்ல வெறும் 15 படங்கள் தான் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியிலையும் ஒரு 8 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. இப்படி பல மொழிகளில் கதாநாயகியாக நடித்து மிக பெரும் பெயர் பெற்றவர் தான் ஊர்வசி சாரதா. அவர் ஊர்வசி பட்டம் பெற்ற பேர் ஊர்வசி. சினிமாவுக்காக சாரதா என்று பெயர். இவர்கள் என்.டி. ராமாராவ் அவர்களே இவர் அரசியலுக்கு வரும்படி அழைத்தார். அந்த நேரத்தில் இவங்க நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்ததால அரசியலுக்கு போக முடியல. அரசியல் இறங்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க சந்திரபாபு நாயுடு தலைமையில் இருந்த தெலுங்கு தேசம் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டு அவர் பிறந்த தெனாலி பாராளுமன்ற தொகுதியிலேயே நின்று வெற்றி பெற்று எம்பியாக இருந்தார். இவர் சினிமாவில் ஒரு 400 படங்களுக்கு மேல் நடித்தது மட்டும் இல்லாமல் அரசியலிலும் இறங்கி எம்பியாகவும் இவர் வாழ்ந்திருக்கிறார். இவர் வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை. அனைத்து ஹீரோக்களோடும் கதாநாயகன் நடித்திருக்கிறார். இவர் நடித்த படங்கள் அனைத்துமே பார்க்கும்பொழுது பெண் சமுதாயத்திற்கு சிறப்பான ஒரு விஷயங்களை சொல்லக்கூடிய கதாம்சங்களாக இருக்கும். துலாபாரம் என்ற ஒரு படம் இருக்கு. அந்த படத்தில் விருதுகள் நிறைய முடியாது. தமிழ்ல முதல் குங்குமம் அப்படிங்கிற படத்தின் மூலியமாக தான் தமிழ் கொடுத்தாங்க. குங்குமம் படத்துல நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல இவங்க நடிச்ச படங்கள் அனைத்துமே அனைவராலும் ரசிக்கப்பட்டு வெற்றி பெற்ற படங்களாகவே அமைக்கும். 15 படம் தான். ஆனா அந்த 15 படமும் வெற்றி படங்களாகவே அவர்களுக்கு அமைந்தது. இவங்க எம்ஜிஆர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜெமினி கணேசன் கூட சேர்ந்து அப்புறம் ஏ.எம். ராஜா கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இப்படி தமிழ் திரையுலகில் இருக்கும் முன்னணி கதாநாயகர்களோடும் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள். தெலுங்கில் இருக்கும் முன்னணி கதாநாயகிகளோடும் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள். கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்ற அனைத்து மொழிகளிலும் உள்ள முன்னணி கதாநாயகிகளோடு சேர்ந்து நடித்திருக்கிறார்கள். இவர்கள் நடிப்பில் மட்டுமே சிறப்பம்சமாக இருக்கும். கவர்ச்சி காட்சிகள் நடித்தது கிடையாது. குடும்ப பாங்கான காட்சிகளில் நடிப்பார்கள். இவருடைய கதாபாத்திரம் பெண்களுக்கு ஒரு உதாரணமாக அப்படிதான் இவருடைய கதாபாத்திரங்களை தேர்வு செய்திருக்கிறார். இவர் என்ன சொல்லியிருக்கிறார்னாக்கா, நான் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் இத்தனை படங்களில் நடிப்பேன் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்படி அதிக படங்கள் எனக்கு குவிந்தது. அனைத்து படங்களிலும் என்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறேன். அதனால்தான் மக்களால் நான் ஒரு சிறந்த நடிகையாகவும் விருதுகளை வாங்கக்கூடிய தகுதி பெற்ற நடிகையாகவும் அங்கீகரிக்கப்பட்டேன்.
என்று இவரை பற்றி ஒரு பேட்டியில் கூறுகிறார். அப்படி சாரதா என்ற இந்த நடிகை வெறும் நடிகையாக மட்டும் இல்லாமல் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருந்து ஒரு 6 படங்களை தயாரித்து இருக்கிறார். அரசியல்வாதியாகவும் இருந்து தெனாலி பாராளுமன்ற தொகுதியில் எம்பியாகவும் இருக்கிறார். இப்படி இவர் சினிமா துறையில் நடிகையாகவும் தயாரிப்பாளராகவும் அரசியலில் எம்பியாகவும் இருந்த ஒரு மாபெரும் பெண்மணிதான் சாரதா அவர்கள். இந்த சாரதா அவர்கள் பிறந்த ஜூன் 25ஆம் தேதியை ஒரு முயற்சி செய்து முன்னுக்கு வரும் பாரதி கண்ட புதுமை பெண் போன்ற சாரதாவின் தினமான புதுமை பெண்கள் தினமாக இதை கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.